10 பில்லியன் பிலிப்பைன்ஸ் பேசோ, அதாவது 169.4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அபாயகரமான போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக மலேசிய குடிமகன் காங்கெட் கூனுக்கு பிலிப்பைன்ஸின் ஓலாங்காப்போ நகர பிராந்திய நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. சாம்கோர் என்ற சர்வதேச சிண்டிகேட்டின் உறுப்பினரான கூன் சுபிக் மற்றும் சம்பாலெஸ் கடற்பரப்பில் அவரது மீன்பிடி கப்பலில் 1.48 மில்லியன் கிராம் சாபு எனப்படும் மெத்தபெத்தமீன் ஏற்றிச் சென்றபோது ஜூன் 20, 2025 அன்று தடுத்து நிறுத்தப்பட்டார். ஆயுள் தண்டனையுடன் அவர் 10 மில்லியன் பிலிப்பைன்ஸ் பேசோ அபராதம் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு கூடுதல் சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த வழக்கு 5 மாத காலத்திற்குள் தீர்க்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் இந்த தடுப்பு நடவடிக்கையை சர்வதேச போதைப்பொருள் சிண்டிகேட்டுகளை எதிர்த்து போராடுவதில் ஒரு பெரிய வெற்றி என்று கருதினர். பிலிப்பைன்ஸ் போதைப்பொருள் அமலாக்க ஏஜென்சி PDEA தலைமை இயக்குனர் இசகானி நேரேஸ் இந்த நீதிமன்ற தீர்ப்பை சமூகத்தை பாதுகாப்பதற்கும் நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் பிலிப்பைன்ஸின் உறுதிப்பாட்டை காட்டும் ஒரு தார்மீக வெற்றி என்று விவரித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.